சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சில குறிப்புகள்னால் என்னக்குன்னா, இந்த நாளில் இந்த செல்ஃபோன் தான் பயங்கர பிரச்சனை. எந்த பிள்ளைங்க எடுத்தாலும் செல்ஃபோன்லேருந்து அவங்க விடுதலை பெறவே முடியல. நிறைய பெரியவங்கள பார்த்தாலும் அவங்க செல்ஃபோன்லேருந்து அவங்க விடுதலை பெற்றாங்கன்னா, ஒரு சிலர் தான் இந்த செல்ஃபோன்லேருந்து விடுதலை பெற்றிருக்காங்களே தவிர, நிறைய பிள்ளைகள் இந்த செல்ஃபோன்லேருந்து என்ன செய்ய முடியல. அவங்களால விடுதலை பெற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம ஜெபிக்கும்போது அந்த கிரியில் ஆண்டவர் அழிச்சு போடுவார். அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது பிசாசின் வல்லமைகள் செயலிழந்து போகும், அது அழிக்கப்பட்டு போயிடும். அதனால் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எல்லாருமே இந்த செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. நீங்களும் யாரும் இதில் செல்ஃபோனில் அடிமைப்பட்டு கிடந்திருந்தாலும் கூட நீங்கள் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது வல்லமை வெளிப்படும் போது அந்த பிசாசுகளாம் அந்த கிரியில் அழிக்கப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செயலிழந்து போயிடும். அதனால் கண்களை பிடிச்சி ஜெபிப்போமா? ஏன்னா அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா, இந்த நாளிலேயும் ஆண்டவரே உடைய பாத பிள்ளைகளை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குறையா. செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தடிக்கத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா, கத்தர் பொறுப்பெடுத்து அந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறீங்க. இதுலேருந்து விடுதலை பெற முடியலையேன்னு சொல்லி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா நீங்கள் இறங்குங்க ஏசப்பா, நீங்கள் இறங்குங்க ஏசப்பா, நீங்கள் இறங்குங்க ஏசப்பா. செல்ஃபோனுக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை நிர்மலமாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். சாத்தாண்டிகிரி அழிக்கப்பட்டு அந்த காரத்துகிரி அக்கினாடி எரிக்கப்பட்டு போவதாக நான் ஜெபிக்கிறேன். செல்ஃபோனுக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகி போகட்டியா. சாத்தாண்டிகிரி அழிக்கப்பட்டு பிசாசுகிரி அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க ஏசப்பா. விடுதலை பண்ணிருங்க ஏசப்பா. செல்ஃபோன் பார்க்கும்போது ராஜா அது ஒரு பொருட்டாக இல்லாதபடி கர்த்தாவே சோத்திரப்பா. அதில் அவங்க கீழ் நம்ம காலடிக்கு கீழேன்னு சொல்லி தகப்பன அவைகளை தூக்கி அப்புறப்படுத்த தேவ கிருபை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. செல்ஃபோன் எதுக்காக வைத்திருக்காங்க அதை மாத்திரம் யூஸ் பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. தேவையில்லாத செல்ஃபோனுக்குள்ளே கிடக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தகவலை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. குழந்தைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் தகப்ப இந்த செல்ஃபோனுக்குள்ளே கிடக்காங்கப்பா. அதே எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விடுதலை பண்ணி எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. எதிர்காலத்தை குறிச்சே சூனியமாய்க்கதாப்பா பிசாசு இதை பார்க்க வச்சே தகப்பன அவங்க மேலே தகப்பன எலும்பு விடாதபடி இந்த செல்ஃபோனை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான்ப்பா. கர்த்தர் இறங்குங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்லமை வெளிப்பட்டு ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யுங்க. இந்த செல்ஃபோனுக்கு அடிபட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணுங்க. உங்கள் நாம மாற்றுற பிள்ளைகளை மகிமைப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் உமக்காக எழும்பி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. உங்களுடைய கரம் கிரியை செய்யட்டும்ப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள டேஸ்ப்பா. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள டேஸ்ப்பா. செல்ஃபோனுக்குள்ள அடிமைப்பட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளும் ஏசுவத்தை விடுதலை ஆகட்டும்ப்பா. விடுதலை ஆகட்டியா, விடுதலை ஆகட்டியா, விடுதலை ஆகட்டியா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வத்தாங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாகவும் பரலோகராட்சியத்தின் பிள்ளைகளாகவும் கர்த்தர் மாற்றி தர வேண்டுமாக இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.